எடுத்துடன்ற முனைஞாட்பின் இருபடையில் ஒரு படைஞர் படுத்த நெடும் கரித்துணியும் பாய்மாவின் அருகுறையும் அடுத்த மறுசை வயவர்கரும் தலைமலையும் அலைச்சென்னி மடுத்த கடல் மீளவும் தாம் வடிவேல் வாங்கிட பெருக என்று சொல்லுகிறார். எப்படி போர் நடந்தது, போர்க்கள காட்சி சொல்கிறார். ஏன்னா ஏன் சார் போருக்கு இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் புராணத்தில் அப்படின்னா, இவர் சொல்லும் பொழுதே எதை வச்சு அடையாளப்படுத்தப்படுறார்? நிறைய கொண்ட சிந்தான் நெல்வேலி வென்றன்னு போரை தான் வச்சு தான் அவர் அடையாளமே படுத்தப்படுறார். அப்போ போரை வச்சு விரிவாகவே காட்டுறார். எடுத்து உடன்ற முனைஞாட்பு, ஞாட்புனா போர்னு அர்த்தம். முனைஞாட்பின் அல்லது முன்னாடியிலிருந்து இருக்கக்கூடிய பகை, முன்னிலிருந்து இருக்கக்கூடிய போர், முன்னிலிருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய பகையினாலே இருபடையில் பொறுபடைஞர். இருபடைனா ரெண்டு பக்கத்தில் உள்ளவங்களும் மோதிப்பான். அதில் சண்டை போட்டுக்கிறவனுக்கு பொறுதல்னாலும் சண்டைன்னு அர்த்தம். படைஞர்னா படையில் நிற்கிறவன், சண்டை போடுறது உள்ள வீரர்கள் படைஞர். படுத்த நெடும் கரித்துணியினர். அதனால கரித்துணி, கரித்துணினா வீட்டில் அதா துணினா என்ன? துணினா என்ன? வேறு பரவாயில்லையா டேங்கப்பா. துணினா துணித்தல். அதனால தான் தறியிலேருந்து துணிக்கிறதுனால அதுக்கு துணினே பேர். அதுவே அதுக்கு அறுவைன்னு பேர் உண்டு. ஏன்னா தறியிலேருந்து அறுத்து எடுக்கிறதுனால அறுவைன்னு பேர் துணிக்கு. அறுவை துணி இது எல்லாமே ட்ரெஸ், ஐ மீன் கிளாத். இப்போ கிளாத்துக்கு என்ன சார் சரியான பேர்? கலிங்கம்னு பேர் தமிழில். கலிங்கம்னா தமிழில் கிளாத். இந்த இடத்துல வெட்டுன்னு அர்த்தம். குப்பாயம்னா அது ஒரு சட்டை தைக்கிற தையல். பள்ளி குப்பாயத்தர் பாய்மறி வேடத்தர் என் உள்ளங்கவர் வரார் அண்ணே என்னும்னா இந்த இது ஜிப்பா. குப்பாயன்னா ஜிப்பா, அரபு ஷேக்கு போட்டுக்கிறதுக்கு தான் குப்பாயன் பேர். சாமி வந்தார், அரபு ஷேக்கா வந்தார், ஆனால் ஊதி பூசிட்டு வந்தாராம். அப்பவே புரிஞ்சிட்டு இருந்திருக்கணும். அரபி ஷேக்கா வெள்ளை வெள்ளைன்னு வந்தார், வெள்ளை குப்பாயத்தர் அப்படின்னார். அப்பயே தெரிஞ்சிருக்கணும் இவன் எங்கேயாவது தொண்ணூறு பூசுவானான்னு. ஆனால் எப்படி வந்தார்? வினையை காய்ந்த புண்டாரானோதாலும் அதோட வந்தாருன்னு இருக்கு. அப்பயே ராஜா புரிஞ்சிருக்கு வந்திருக்கிறது வெறிய எதோ ஏடா கூட வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போவே ஆனால் புரிஞ்சிக்கல. அவர் என்ன அரபி ஷேக்கு விபூதி பூசினா ஏடா கூட தானே? எந்த அரபி ஷேக்காவது விபூதி பூசியிருக்காரா நாட்டில்? அதுதான் சொல்றேன். சரி, அப்படி பொறுபடைஞர் படுத்த நெடும் கரித்துணி. கரித்துணினா யானையை வெட்டி துண்டு துண்டா போட்டு வச்சிருக்கானுங்க. கரித்துணினா யானை துதிக்கை வெட்டி கிடக்கு, கால் வெட்டி கிடக்கு, வால் வெட்டி கிடக்கு, காது வெட்டி கிடக்கு, இதெல்லாம் கிடக்கு போர்க்களத்தில். அப்போ போர்க்களம்னா இப்போ இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்காதா? யானையை போய் கொள்ளலாமா அப்படின்னா போரில் போனால் சாக வேண்டியதா யானையாக இருந்தாலும். இந்த கலிங்கத்து பரணியில் கோயில் பாடியதுன்னு ஒரு பகுதி வரும். அம்பாளுடைய கோயில் எப்படி இருக்குது? காளி கோயில்னா ரெண்டு பக்கமும் தோரணமாக ஆகாசத்துலேருந்து தொங்குதான். என்ன தோரணம் தெரியுமா? யானை காதுகளை மட்டும் துண்டு துண்டாக கட்டி தொங்க விட்டு அலங்காரம் பண்ணியிருக்கிறான் அம்பாள் கோயிலை அப்படின்னு தோரணமாக கட்டியிருக்காங்கிற. ஆமாம், யானை காதுகளை அப்படின்னா அப்படி அலங்காரம் இருக்குன்னு பாருங்க. அது மாதிரி இருக்குது கோயில் பாடியது. கலிங்கத்து பரணி பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த வீரன் தன்னை தானே பலி கொடுத்து கொள்வான் அம்பாள். கழுத்தை வெட்டின மகிழ்ச்சியில் வாய் தலை சிரிக்குதான். தலை கையில் இருக்கு. இப்போ அவன் தலையை பிடிச்சி வெட்டிக்கிட்டான், அம்பாளுக்கு பலி கொடுத்துட்டான். அம்பாளுக்கு பலி கொடுத்துட்டானேங்கிற மகிழ்ச்சியில் சிரிக்குதான் வாய். அந்த உடம்பு தலாட்டம் ஆகிறதுக்குள்ளே கொண்டு போய் பலிப்பீடத்தில் தலையவே வைக்கிதான். அப்படிலாம் இருந்திருக்கானுங்க பாரு அந்த காலத்தில். அப்படிலாம் இருக்குது. அந்த தலையை பார்த்துட்டு ஆண் தலைங்கிற பறவை நம்மளோட பெரிய பறவை ஒன்று உட்காந்துருக்கே அப்படின்னு அச்சப்படுது. இதெல்லாம் கோயில் பாடியதுங்கிற பகுதியில் கலிங்கத்து பறவையில் வரும் அதெல்லாம். அது மாதிரி இங்கே யானை ஏன் நம்ம எரிபத்து நாயனார் கொள்ளலையா யானையை? சிவகாமி ஆண்டார் போனார், பூவை பறித்து கீழே தள்ளி விட்டுட்டு அந்த யானை. உடனே அந்த யானை எங்கே போனது அப்படின்னு கேட்டார். அது இந்த வீதியாக தான் போனதுன்னார். ஓ இதோ போகுது இந்த யானை, இது அண்ணல் அன்று உரித்த களிரே போலும்னார். அந்த யானை உனக்கு ஒரு நாள் சாமி உரிச்சார், அந்த களிர் தான் திரும்பி வந்துட்டு போல் இருக்கு தப்பிச்சு
அதை விடக்கூடாதுன்ட்டு போனார் வேகமா. அப்புறமே யானை விட்டு போக சொல்றாரு, மன்றோளார் அடியாருக்கு என்றும் வழிப்பகை களிரேன்னார். அடியாருக்கு என்னைக்கும் யானை, சாமிக்கும் அன்னைக்கு ஒரு யானை வந்து துன்பம் செஞ்சிச்சு, இப்போ ஒரு அடியாருக்கும் யானை துன்பம் செஞ்சுது. அதனால யானைக்கு ஏன் சிவன் அடியார்களுக்கு ஆவாது போட்டிருக்குன்னு அங்கே சொன்னார். இல்லை அப்படிலாம் கிடையாதுப்பா, யானை சமரசம், ஒரு சமரசம் பண்ணிப்போம் அப்படின்னு சுந்தரம் சாமி சொல்றார். ஆனை ஊரித்த பகை அடியேனோடு மீளக்கொளா. இவர் யானை மேலே ஏறி வரார். அந்த யானையை சாமி கொடுத்ததுனால நமக்கும் யானைக்கு உள்ள பகையை நீங்கள் முடிச்சு வச்சுட்டார் போல் இருக்கின்றார். ஆனை உரித்த பகை அடியேனோடு மீளக்கொளான்னு பாடுறாரு. இதெல்லாம் நயங்கள். இதெல்லாம் அதுபோல் இங்கே யானை கரித்துணியும் பாய்மாவின் அருகுறையினர். பாய்மான குதிரை, மானாலே பொதுவாக விலங்குன்னு அர்த்தம், சிறப்பாக குதிரையை குறிக்கும் இல்லையா? மா அதான் மாங்கிறது பல பொருள் இருக்கு. மரத்துக்கு மானு பேர் இருக்கு, மா மரம் இருக்கு. மானா லக்ஷ்மியும் குறிக்கும். அப்ப எதை வச்சு தெரிஞ்சுப்பீங்க மா எதுனுங்கிறது? அது என்ன பேரு? அது என்ன பேரு? நீங்களா மாட்டினீங்க வந்து இப்போ என்ன பேரு? என்ன பொருள்? இது எந்த பகுதியில் பேசி படிச்சிருக்கீங்க? அதை எந்த பகுதியில் படிச்சிருக்கீங்க? மாங்கிறது கூட இருக்கிறத பொருளை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். மா பாய்ந்தது, திசைக்கே போகலன்னு நீங்கள் அந்த திசைக்கே ஆன்சர் இருக்கிற திசைக்கே போகல, வேற மேற்கு போயிட்டு இருக்கீங்க. ஆன்சர் கிழக்க இருக்கு. இதற்கு இயல்பு ஏதுன்னு பேர். இயல்பு ஏது சைவஸ்தானத்தில் சித்தியாரில் அளவையியல் படிக்கும் பொழுது ஏது அப்படிங்கும் பொழுது அதில் மூவகை ஏது இருக்குது. என்னென்ன ஏது? அனுபலத்து ஏது, காரிய ஏது, இயல்பு ஏது. இதான் உங்களுக்குலாம் ஞாபகமே இல்லையா? கெட்ட மாதிரி கூட இல்லையா? அதெல்லாம் எல்லார்ட்டுமே சித்தியார் என்று படித்தவங்க ஏகப்பட்ட பேர் உட்காந்துருக்கீங்களா இங்கே? கேள்விப்பட்டாப்புல இருக்கா எங்கேயாவது? அது மட்டும் தான் இருக்குது. இப்போ எங்கே படித்தவங்க அதெல்லாம் விட்டீங்க இன்னும். இயல்பு ஏது அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட இருக்கிற பொருளோட இயல்பு வைத்து அது என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இலக்கணத்தில் இது நம்ம அளவையில் சொல்கிறது இயல்பு ஏது. அளவையில் தான் பேசுகிறோம். மா அப்படிங்கிறது லக்ஷ்மியை குறிக்குதுன்னா, மா அருளினால் இருந்ததுன்னா அந்த மா எது? லக்ஷ்மி. மா பாய்ந்ததுன்னா அந்த மா எது? மாமரமா? கொண்டுகோட்டு பொருளுங்கிறது ஒரு பாட்டு படிக்கும் பொழுது இந்த முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தை இன்னொரு வரியில் போய் பொருந்தும். அதான் கொண்டுகோட்டு பொருள்னு பேர். இது பொருட்கோள்னு பேர். இதுக்கு பொருட்கோள் 10 இருக்கு மொத்தம். அலைமறி பாப்பு, தாப்பிசை பொருட்கோள், விற்பூட்டு பொருட்கோள், இப்படி 10 இருக்குது. அலைமறி பாப்புன்னா பாம்பு என்ன பண்ணும்? புத்துக்குள்ளே போகும்போது தலையை முதல்ல விட்டு திரும்பி தலையை வெளில கொண்டு வச்சுக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு உள்ளே அனுப்பும். பார்த்துருக்கீங்களா? தலையை உள்ளே விட்டு போயிட்டு இருந்தால் என்ன ஆகும்? வெளிலேருந்து வேணா பிடிச்சி வெளில எடுத்துருவோம் அதை. அதனால் பாம்பு முதல்ல புத்துக்குள்ளே போகும்போது தலையை விட்டு வெளில வந்துக்கும், அப்புறம் உடம்பு மட்டும் உள்ளே அனுப்பும். அப்படி தான் புத்துக்குள்ளே பாம்பு போகும். இதற்கு அலைமறி பாப்புன்னு பேர். அலைனா புத்துக்குள்ளே போகிற பாம்பு மாதிரி பாட்டை பொருள் கொள்ளணும். அப்போ எப்படி அர்த்தம்? முதல் வரியை மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்த வரிகளை பொருத்தி அப்படி. இதெல்லாம் பொருட்கோள்கள்னு பேர். உங்களுக்கு நமக்கு பொருட்கோள் இருக்கும். இதில் ஞானசம்பந்தர் வழிமொழி திருவராகம்னு நினைக்கிறேன், அல்லது மொழிமாற்று திருப்பதிகள்னு ஒன்று பாடுறார். மொழிமாற்று திருப்பதிகம்னு பார்த்தீங்கன்னா அதில் சுவாமியை பற்றி பாடும் பொழுது சாமி செய்த செய்கையை செய்யாதது போல, செய்யாத செய்கையை செய்தது போல பாடியிருப்பார் பதிகம். அது நம்ம இப்போ பெரிய புராணப்பிள்ளை நடத்திருக்கேன் அதை உங்களுக்கு. இப்போ பிரம்மன் தலையை கொய்தாருன்னா பிரம்மன் தலையை கொய்யலன்னு பாட்டுதில் வரும் நேரடியாக படித்தா. அப்போ அப்படி மாற்றி பொருள் கொண்டா அதுக்கு தான் பொருட்கோள்னு பேர். அது மாரி பண்ணால் இது நிறைய 10 வகை பொருட்கோள் இருக்குது. சிங்க நடையும் ஒரு பொருட்கோள் தான். சிங்க நடைங்கிறது ஒரு பொருட்கோள் தான். சிங்கம் என்ன பண்ணோம்? முன்னாடி போகும்போது பின்னாடி பார்த்துக்கிட்டே நடக்கும். சிங்கத்தினுடைய ஹரிமா நடைன்னு அதுக்கு பேர். அதுதான் பொருட்கோள். பொருட்கோள் வேற. இங்கே பேசுகிற நம்ம சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய இயல்பு ஏது, அளவையல்ல வர்றது. மானா பொதுவாக விலங்கு. இந்த இடத்துல பாய்மாங்கிறதுனால பாயக்கூடிய மா போர்க்களத்தில் ஏது? யானையா? யானைக்கு ஜம்ப் பண்ண தெரியாது, தெரியுமா? தெரியாதா? யானையால் ஜம்ப் பண்ண முடியாது. மற்ற உயிரினங்கள் மாதிரி மற்ற உயிரினங்கள்லாம் ஜம்ப் பண்ணணும், தெரியுமா? யானையால் ஜம்ப் பண்ண முடியாது. அதனால் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் என்னென்ன? போர்க்களத்தில் என்னென்ன விலங்கு இருக்கும்? குதிரை இருக்கும், யானை இருக்கும், வேற
சண்டை போடுறதுக்கு இருக்காது மாதிரி பசுலாம் கொண்டு வந்துருப்பாங்க, பால் கறக்கிறதுக்கு, வண்டி இழுக்கிறதுக்கு மாடெல்லாம் வந்திருக்கும். அப்புறம் வண்டி ஆயுதத்தில் எதில் எடுத்துகிட்டு போவான் சார்? ஒரு போர்க்களத்தில் படையெடுத்து போனோம்னா ராஜா மட்டும் புறப்பட்டு கத்தியை தூக்கிட்டு போயிடுவாடு கிளம்ப நினச்சிக்காதீங்க. ஒரு பெரிய ஊரே ஷிஃப்ட் ஆகிடும். அவ்வளோ பேருக்கு சமைக்கிறது, சமையக்காரன், மளிகை ஜாமான் அத்தனையும் கொண்டு போய் ஷிஃப்ட் ஆகணும். அப்போ பாய்மாவின் அறுக்குறைன்னு என்ன அர்த்தம்? அறுக்குறைன்னு என்ன? வெட்டி போட்டு குறை குறையா கிடக்கிறது, சின்ன சின்னதாக துண்டுகள்னு அர்த்தம். குதிரை துண்டு துண்டாக கிடக்குன்னு நான் சொல்லுகின்றேன். தலை ஒரு குதிரை தலை கிடக்கு, குதிரையோட குழம்பு ஒன்று கிடக்கு, கால் துண்டாக கிடக்கு, குதிரை வால் கிடக்கு, குதிரையோடைய காது தனியாக கிடக்கு, அதை எடுத்துக்கோங்கிறார் இவர் ஒட்டக்கூத்தர். அம்பாளுக்கு கூழெலாம் வச்சாச்சு, பேயெல்லாம் கூழ் கிட்டிடுச்சு. அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணதுக்கு பிறகு தாம்பூல நிவேதனம் பண்ணணும் இல்லையா? சாமிக்கு நிவேதனம் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? தாம்பூல நிவேதனம். சாமிக்கு மொத்தம் சிவபூசையில் 3 இடத்துல நைவேத்தியம் பண்ணும். முதல்ல வர்றது ரகசிய நைவேதனம். இது அபிஷேகம் ஆன உடனே ஸ்நான வேதியிலே நடக்கிறதுக்கு. வாங்க வாங்க போயிட்டு வாங்க. சாமிக்கு சிவபூசையில் 3 இடத்துல நிவேதனம் வருது. ஒன்று அபிஷேகம் ஆன உடனே ஸ்நான வேதியிலே நடக்கிறது. இதுதான் நம்முடைய தெர்மியா தினத்தில் பார்த்தீங்கன்னா மிளகு சம்பாசாதம் நிவேதனம் பண்ணுவாங்க. இது இப்போ நேற்றெல்லாம் பூஜை ஆன உடனே சம்பாசாதம் அப்படிங்கல, சம்பாதம் சாமி குளித்த உடனே சாப்பிட்றது. ஏன்னா சுவாமி அபிஷேகத்தில் இருந்ததுனால சளி பிடிக்கும் அவருக்கு அப்படிங்கிறதுக்காக மிளகு சாதம் அங்கேயே நிவேதனம் ஆகும். அப்போ அப்படி திறந்து காமிக்கிறார் பாருங்க. அப்படி திறந்து காத்தானே சன்னியான அதை நிவேதனம் பண்ணுறாங்க பாருங்க. அது ரகசிய நிவேதனம்னு பேர். ஸ்நான வேதியிலே நடக்கும் அந்த நிவேதனம். அதுக்கு அடுத்தது அலங்காரம் ஆகிறதுக்கு முன்னாடி திருவொற்றாடை சாத்தினதுக்கு பிறகு, அதாவது அபிஷேகம் ஆகி திருவொற்றாடை சாத்தினதுக்கு பிறகு, திருவொற்றாடைனா என்ன? சாமி துடைக்கிறது. இப்போ நீங்கள் குளிக்கிறீங்க, குளிச்சு முடிச்சோடனே உடம்பு துடைப்பீங்க. துடைச்சோடனே அடுத்து என்ன பண்ணுவீங்க? விபூதி குங்குமம். அதானே அப்படி காமிக்கிறீங்க, விபூதி குங்குமம். இப்போ ஒரு சமய தீட்சிதர் என்ன பண்ணுவார்? சைவ சந்தியாவந்தனம் பண்ணுவார் இல்லையா? அப்போ விபூதி பூசிக்கிட்டு அடுத்தது தான் சாப்பாடு. இப்போ காலையில் எழுந்திரிக்க குளிச்சிங்க, குளிச்சோடனே விபூதி பூச்சி அப்புறம் சாப்பாடு. அப்போ சுவாமி ஸ்நான வீதியில் நீராடின உடனே அவர் திருவொத்தாடை சாத்தி சனியான நீங்கள் பார்த்து இந்த பூஜையில் கூட பார்த்துருக்கலாம். அந்த சுவாமியை எடுத்து சொக்கலை சாமியை கையில் எடுத்து திருவொத்தாடை கொடுத்தோடனே அது தொடச்சிக்கிட்டே நான் வந்து பீடத்து மேலே வைப்பாங்க. பீடத்து மேலே வச்சதுக்கு பிறகு அங்கே விபூதி அபிஷேகம் ஆகும். விபூதி அபிஷேகம் ஆனதுக்கு பிறகு அங்கே சில ஆவாகனங்கள்லாம் இருக்குது. ஆனதுக்கு பிறகு மகா நைவேத்தியம். அப்போ தான் சாமிக்கு சாப்பாடு நைவேத்தியம் ஆகும். சாதம், கறி, ஒரு கறி கூட்டு கறி இருக்கும், தண்ணி குடிக்கிறதுக்கு, இனிப்பு வகை இதெல்லாம் வச்சு நிவேதனம் பண்ணுவாங்க. இது மகா நைவேத்தியம். இதுக்கு அடுத்தது அலங்காரம் ஆகும். அலங்காரம் ஆனதுக்கு பிறகு இப்போ ராஜா எப்படி இருப்பார்? குளிப்பார், குளிச்சுட்டு பர்சனல் ரூமில் அனுஷ்டானம் பண்ணிவிட்டு சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு திருவோலக்கத்துக்கு வருவார். திருவோலக்கத்தில் 10 பேர் பார்க்குற இடத்துல இருந்து உட்கார்ற இடத்துல 10 பேர் கூடியிருக்கிற இடத்துல தட்டில் என்ன இருக்கும்? அங்கே வெத்தலை பாக்கு பழங்கள் இருக்கும். அப்போ திருவோலக்கத்தில் இருக்கும்பொழுது தான் தாம்பூல நிவேதனம். தீபாரத்தனை காமிச்சதுக்கு, அலங்கார தீபம் காமிச்சதுக்கு பிறகு வெத்தலை பாக்கு தாம்பூலம் வச்சு தீபாரத்தனை பண்ணுவாங்க. இதற்கு அலங்கார நிவேதனம்னு பேர். இது விளக்குதுங்களா? இப்படி 3 இடத்துல வருது. இதில் தாம்பூல நிவேதனம் வரும்பொழுது ஒட்டக்கூத்தர் தக்கையாக பரணியில் அம்பாள் காளிக்கு பேய்கள்லாம் கூழ் படைக்குது. கூழ் படைச்சிட்டு அம்பாளுக்கு என்ன வேணும்? வெத்தலை பாக்கு படைக்கணும் இல்லையா? அதுக்கு பதில் வெத்தலைக்கு பதில் வெத்தலை இல்லை. என்னைக்கு பதிலும் இந்த குதிரையோட காதுகள்லாம் அறுந்து கிடக்கு. அது எப்படி இருக்குது? வெத்தலை சுருள் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதை எடுத்துக்கோ வெத்தலை சுருளா. சரி, அதுக்கு சுண்ணாம்பு என்ன பண்ணுறது? திருமால் தக்ஷயாகத்தில் கலந்து கொண்டதுனால வீரபத்திர சுவாமியினால அடிபட்டு செத்து போயிட்டார். அவர் கையில் எப்போதும் ஒரு சங்கு வச்சிருப்பார்ல, பாஞ்சசன்னியம்னு பேர். அந்த சங்கு தோ கிடக்கு, அதை எடுத்து சுட்டு சுண்ணாம்பு ஆக்கிக்கோங்கிறார் இல்லையா? திருமாலுடைய சங்குக்கு ஒரு பாட்டே பாடுறாங்க ஆண்டாள். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ, மறுப்பசித்த மாதவன் தான் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் செல்லாழி ஒல்லாழி வெண்சங்கே என்று சொல்லி அந்த சங்கத்தை பற்றி சங்கத்துக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க ஆண்டாள். பெண்படையார் உண்மையது பெரும்பூசல் கொள்கின்றார், 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், கண்படை கொள்வது அவன் கைத்தலத்து அப்படின்னார். எப்போதும் 2 வேலை தான் சங்குக்கு, திருமால் சங்கு. அவர் கையில் படுத்துக்கும், வாயில் வந்து ஊதும் பொழுது அவருடைய வாயில் வச்சில் அமுதத்தை பருகும். அவரால் அணைக்கப்பட வேண்டும்னு பெண்கள் விரும்புகிறாங்க.
அவருடைய வாயமுதம் பருகணும்னு பெண்கள் விரும்புகிறாங்க. ஆனால் அது ரெண்டும் அந்த சங்குக்கு தான் கிடைக்குது. அதனால் பெண்கள் எல்லாம் அவன் மேலே கோபமாக இருக்காங்கன்னு ஆண்டாள் வராங்க. பெண்படையார் உன் மீது பெரும்பூசல் சாட்டிருக்கின்றார், பண்பலை செய்கின்றாய் பாஞ்ச சன்னியமே என்றெல்லாம் ஆண்டாள் அந்த சங்கை பாடுறாங்க. ஆனால் அந்த சங்கை ஒட்டக்குத்தர் என்ன பண்ணுறாரு, அதை சுட்டு சுண்ணாம்பாக்கி கொண்டார். இந்த கிழிஞ்சல் தானே சுண்ணாம்பு அப்படிலாம் இங்கே சைவ சமயத்தினுடைய தாத்பரிய அந்த இதை காண்பிக்கிறாங்க. அதுபோல் இங்கே தாய்மாவின் அறுகுறைனா குதிரைகள் எப்படி வெட்டி துண்டு துண்டமாக கிடக்கு. அடுத்த மரிசை வயவர்கரும், வயவர்னா வீரர்னு அர்த்தம், வயவர்னா வீரர். அதோட கூட சண்டை போடக்கூடிய வீரர்கள் அவர்களுடைய கருந்தலை மலையும், போர்க்களத்தில் வீழ்ந்து செத்து போன வீரர்களுடைய தலையெல்லாம் எப்படி குமிஞ்சிருக்கு, மலை மாதிரி குமிஞ்சிருக்குங்கிறார் இல்லையா. அதெல்லாம் நமக்கு இன்றைக்கு நமக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த காலத்தில் இப்படி வெட்டிக்கிட்டு தான் சண்டை போட்டு இடையில குண்டு போட்டு துப்பாக்கி வச்சு செஞ்சுக்கிட்டான். இப்போல்லாம் அப்படி கிடையாது, எல்லாம் வேற மாதிரி வந்துருச்சு இப்போ எல்லாமே. அதான் சின்னதாக ஒரு லேசரை தட்டி விட்டா போதும், இங்கே வந்து பெரிய நகரத்தை அழிச்சிடும். அப்படி ஆகிப்போச்சு போர் முறையெல்லாம். அல்ட்ராசோனிக்னு சொல்கிறாங்களே, அது உலகத்தில் எல்லா காலத்திலும் போர் நடந்து கொண்டு தான் இருந்துச்சு. போர் நடந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ அதுக்கு ஒன்றும் நம்ம பரிதாபப்பட முடியாது. ராஜ்யங்கள் மாறும்பொழுது போர் நடந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ நம்மளாம் சௌகரியமாக இருக்கணும்னா அது தென்னாடு நம்மளை சுவாமி சௌகரியமாக வச்சுருக்கார், அவ்வளோதான் வச்சுக்கொண்டு தான். அப்போது தலைமலையும் அலைச்செந்நீர் மடுத்த கடல், இவ்வளோ பேர் வெட்டுப்பட்டுருக்காங்க. ஒரு மழை அளவுக்கு தலையை குமிச்சு வச்சுருக்கிறான்னா எவ்வளவு மனிதாங்க செத்துருப்பான். அவ்வளோ பேருடைய ரத்தமும் என்ன ஆகும். ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு ஸ்பாட் அவுட் ஆக்சிடெண்ட் ஒன்று நம்ம ஃபேஸ் ரோட்டில் பார்க்குறோம்னாலே அங்கே எவ்வளோ ரத்தம் தேங்கி இருக்கும் கிடக்கும். ஒரு மலையே குமிச்சிருக்கான் வெட்டின்னா எவ்வளோ ரத்தம் ஓடி இருக்கும். அதில் யானைக்கு எவ்வளோ ரத்தம் வரும், குதிரைக்கு எவ்வளோ ரத்தம் வரும், அவ்வளோ ரத்தமும் சேர்ந்து ஒரு ஆறா ஓடி கடலாக தேங்கி நிற்கிதுங்கிறார். விளங்குதுங்களா. கலங்கித்து பரணியில் பேய்கள்லாம் கூழிடும் பொழுது அந்த போய் குளிக்கும், அந்த ரத்த ஆற்றுல போய் ரத்த கடலில் போய் குளிக்கும் குளத்தில். அப்போது நீ சாதாரணமாக போய் குளிச்சிடாதீங்க, போய் நேராக போய் சுறா குத்து விட்டுறாதீங்க, பேயெல்லாம் பேசிக்கும். வெறும் ரத்தம் மட்டும் நினச்சிக்காதீங்க, இவன் செத்து போனாலும் கையில் வச்சிருந்த ஆயுதம்லாம் அது உள்ளே கிடக்கு, அந்த குளத்து உள்ள ரத்த குளத்து உள்ள. நீ போய் நேராக உழுதினா போய் நேராக அதில் சரிவிடுவ போய். அதனால் கரைக்கே இருந்து குளிப்பீரே அப்படின்னு பேய் சொல்லும். கரைக்கே இருந்து குளிப்பீரே அப்படின்னு சொல்லி கலக்கித்து பரணி இதெல்லாம் வரும். அந்த பேய் வேற இல்லை, அது பூதகணமாகிய பேய். அதுதான் கலக்கித்து பரணி பேய்கள் சைவ இலக்கியங்கள் பேய்கள். நாங்கள் ஒரு அமர்வு வச்சா கூப்பிட்டா வர மாட்டீங்க, நீங்கள் ஆன்லைன் அமர்வு வச்சா அவர் எப்படி தெரியாது. சரி, அப்போ அலைச்செந்நீர்னா என்ன அர்த்தம், அலையா போகுது. மடுத்த கடல் மீளவும் தாம் வெடிவேல் வாங்கிட பெருகனர். அது கூட என்ன ஆகுது, அந்த ஆறு உயிரோடு இருக்கிறவங்கலாம் மேலே குத்திருக்கிற வால் வடிவேலை பிடுங்கினா இன்னும் அதிகமாகுதான், ரத்தம் அப்படி தானே வெளில வரும் அப்படின்னு சொல்லி இப்படி போர்க்களத்துடைய காட்சி, கொடுமையான காட்சியை காண்பிக்கிறார்.